ஈருறுப்பு கோவைகளின் கனம். ஏ சக பி முழுவதின் கனம் வடிவத்திலுள்ள ஈருறுப்பு கோவைகளின் கனத்தை இங்கே எவ்வாறு துணியலாம் என்று கற்க இருக்கின்றோம். கற்றல் விளைவுகள். இப்பாடத்தை கற்பதன் மூலம் ஏ சக பி முழுவதின் கனம் வடிவத்திலுள்ள ஈருறுப்பு கோவைகளின் கனத்தை விதித்தல், அதனை எவ்வாறு நினைவில் வைத்திருத்தல், பஸ்கல் முக்கோணி ஆகிய விடயங்களை நாங்கள் அறிவோம். முதலாவதாக சுட்டிப்பற்றி அறிவை பயன்படுத்தி பின்வரும் கனங்களை எவ்வாறு இரு பெருக்கங்களாக எழுதலாம் என்பதை அவதானிப்போம். இங்கே முதலாவதாக 2இன் கனம் காண்பிக்கப்படுகின்றது. இதனை நாம் 2னதும் 2இன் வர்க்கத்தினதும் பெருக்கமாக எழுதலாம். இங்கே 2 எனும் பொழுது இதன் அடுக்கு 1. இதை அவதானித்தமாயிருந்தால் அடிகள் சமனாக இருக்கின்றது 2. இதன் வலுக்கள் 1ம் 2. ஆகவே இதன் பெருக்கு தொகை பொது அடியை போட்டு இந்த அடுக்குகளை கூட்டி எழுதவும். இது 1ஐயும் 2ஐயும் கூட்டும் பொழுது 3 வருகின்றது. ஆகவே இதனை நாங்கள் இவ்வாறு எழுதலாம். இதே போல எக்ஸ் கனம் என்பது எக்ஸினதும் எக்ஸ் வர்க்கத்தினதும் பெருக்கத்துக்கு சமனாகும். 2x முழுவதின் கனம் என்பது 2xினதும் 2x முழுவதின் வர்க்கத்தினதும் இரு பெருக்கங்களாக எழுதப்படலாம். அதே போல கேபிட்டல் ஏ இதன் கனம் என்பது கேபிட்டல் ஏயினதும் கேபிட்டல் ஏ வர்க்கத்தினதும் இரு பெருக்கங்களாக எழுதலாம். இவ்வாறே ஏ சக பி முழுவதின் கனம் என்பது ஏ சக பி எனும் இந்த கோவையினதும் ஏ சக பி முழுவதின் வர்க்கம் இதனதும் 2 பெருக்கங்களாக எழுதலாம். இப்பொழுது ஏ சக பி முழுவதின் கனம் எனும் வடிவத்தில் உள்ள ஈருறுப்பு கோவை ஒன்றின் கனத்தை அவதானிப்போம். ஏ சக பி முழுவதின் கனம் இதனை நாங்கள் ஏ சக பியினதும் ஏ சக பி முழுவதின் வர்க்கத்தினதும் 2 பெருக்கமாக எழுதலாம். இப்பொழுது நாங்கள் இதன் விரிவங்களுக்கு தெரியும். அதனை இங்கே பிரதியிடுவோம். இது அவ்வாறே வரட்டும். ஏ சக பி முழுவதின் வர்க்கம் என்பது ஏ வர்க்கம் சக 2 தர இந்த உறுப்பினதும் இந்த உறுப்பினர் பெருக்கம் ஏபி சக இந்த உறுப்பின் வர்க்கம் பி வர்க்கம். இனி 2 அடைப்புக்குறிகளை நாங்கள் எவ்வாறு பெருக்கும் பொழுது நீக்கம் செய்யலாம் என்பது பற்றி ஆராய்வோம். இங்கே ஏ இருக்கின்றது. இந்த ஏயால இந்த அடைப்புக்குறியை முதல் நீக்கம் செய்ய வேணும். அந்த வகையிலே பார்க்கும் பொழுது சக ஏயால ஏ வர்க்கத்தை முதலில் பெருக்க வேணும். அப்பொழுது எங்களுக்கு ஏ கனம் என்று புறப்படும். பின்னர் இதே ஏயால இந்த சக 2 ஏபியை பெருக்கும் பொழுது நமக்கு சக 2 ஏ தர ஏ வர்க்கம் இந்த பி அவ்வாறு பி என்று வரும். பின்பு இந்த ஏயால சக பி வர்க்கத்தை பெருக்கும் பொழுது சக ஏபி வர்க்கம் என கிடைக்கும். இப்போ முதலாவது உறுப்பு ஏயால இந்த அடைப்புக்குறியை நாங்கள் நீக்கம் செய்து விட்டோம். பின்னர் மீதமாக உள்ள இந்த சக பியால இதனை நீக்கம் செய்ய வேண்டும். அது எவ்வாறெனில் சக பியால இந்த சக ஏ வர்க்கத்தை பெருக்கி எழுத வேணும். சகவாய் சகவாலை பெருக்கும் பொழுது சக பி தர ஏ வர்க்கம். பிறகு இந்த சக பியால சக 2 ஏபியை பெருக்கும் பொழுது சக 2 ஏபி வர்க்கம். ஏ ஒன்று இருக்குது, இங்கே பி தர பி வர்க்கத்தை உருவாக்கும். இறுதியாக இந்த சக பியால சக பி வர்க்கத்தை பெருக்கும் பொழுது சக பியின் 3ஆம் அடுக்கென நமக்கு கிடைக்கின்றது. இப்பொழுது நாங்கள் இதில் பிஏ வர்க்கத்தை மாற்றி எழுதுவோம். ஏ வர்க்கம் பி என. ஆகவே இது அவ்வாறு வரும். ஏக்கனம் சக 2 ஏ வர்க்கம் பி சக ஏபி வர்க்கம் சக. இதுக்கு பதிலாக நாங்கள் ஏ வர்க்கம் பி என்று எழுதலாம். ஏ தர பியும் பி தர ஏயும் கணிதத்தில் 1 மாறி பெருக்கலாம். நாங்கள் இங்கே இது 2 ஏபி வர்க்கம் என அவ்வாறே வருகின்றது. இது அவ்வாறே பி கணவன். இங்கே ஏ கணத்தோட உள்ள உறுப்பு ஆக 1 தான் இருக்கின்றது. ஆகவே இதை சுருக்கும் பொழுது இது ஏ கணம் என்று வரும். இங்கே இதையும் அவதானிக்கும் பொழுது ஏ வர்க்கம் பி 2 இருக்குது. இதில் ஏ வர்க்கம் பி 1 இருக்குது. ஆகவே ஒத்த உறுப்புகள் இதனை நாங்கள் கூட்டலாம். இதில் 2 1 3 ஏ வர்க்கம் பி. அதே போல் இதில் பாருங்கள் ஏபி வர்க்கம் இருக்குது. இதில் 2 ஏபி வர்க்கம் இருக்குது. ஒத்த உறுப்புகள் சக அடையாளம் இருக்குது. ஆகவே கூட்டுப்படும் பொழுது 1 2 3 ஏ பி வர்க்கம் என வருகின்றது. இறுதியாக இதில் உள்ள உறுப்பு சக பி கணம் அப்படியே வருகின்றது. ஆகவே இந்த ஏ சக பி முழுவதும் கணமானது இவ்வாறு விரித்து எழுதப்படலாம். ஆகவே இதுதான் நாங்கள் இறுதியாக பெறுகின்ற விளைவு. இதனை நாங்கள் ஞாபகத்தில் வைத்திருப்பதற்கு ஏ சக பி முழுவதும் கணம் என்பதை முதலாவது உறுப்பின் கணம்
சக 3 எங்களுக்கு தெரிஞ்சிருக்க வேணும். 3 முதலாவது உறுப்பின் வர்க்கம் தர இரண்டாவது உறுப்பு சக இது 3 முதலாவது உறுப்பு தர இரண்டாவது உறுப்பின் வர்க்கம் சக பியின் கணம் இறுதி உறுப்பின் கணம். இங்கே அவதானித்தீர்களாயினா ஏ உறுப்புகள் அதன் வலுக்கள் குறைந்து செல்வதை காணக்கூடியார். ஏயின் கணம் ஏயின் வர்க்கம் ஏ இங்கே வந்து இல்லை. இப்போ ஏயின் 0ஆம் அடுக்குன்னு சொல்லலாம். அது பிறகு நாங்கள் இங்கே பார்ப்போம். அதே போல் இங்கே பியின் அடுக்கு 0, இதில் பி 1 2 3. ஆகவே பியின் அடுக்குகள் கூடிக்கொண்டு போகுது, ஏயின் அடுக்குகள் குறைஞ்சொண்டு. இந்த வகையில் நீங்கள் இதை ஞாபகப்படுத்தி வச்சிருக்கலாம். அத்துடன் இந்த 2 குணகங்களையும் ஞாபகத்தில் நீங்கள் வைத்திருக்க வேண்டும். இச்சூத்திரத்தை நினைவில் வைத்துக் கொள்வதற்கு பின்வரும் கோலங்களை நாங்கள் பயன்படுத்தும். இதில் காண்பிக்கப்படுவது நாங்கள் மேலே பெற்ற முடிவு. இதனை நாங்கள் இவ்வாறு மீள ஒழுங்கு செய்யலாம். ஏக்கணம் என்பது ஏக்கணம் தர பியின் 0ஆம் அடுக்கு. பியின் 0ஆம் அடுக்கு என்பது ஏதாவது ஒரு உறுப்புண்ட 0ஆம் வேல்யூ 1. அதே போல் ஏயின் 0ஆம் அடுக்கும் 1. ஆகவே இதில் வந்து இந்த பியின் 0 இடுவதால் இந்த சமன்பாட்டில் மாற்றம் வராது. இது 1க்கு சமன். 1 ஏக்கணத்தால் பெருக்கும் பொழுது ஏக்கணம் தான் இருக்கும். ஆகவே இதை இப்படி போடலாம். இதில் 3 ஏ வர்க்கம் பி என்பதை பியின் 1ஆம் அடுக்கு இங்கே போட்டு காட்டப்படுது. பியின் 1ஆம் அடுக்கு பி இங்கே நாங்கள் சாதாரணமாக 1 போட்டு காட்டுவதில்லை. அதே போல் ஏயின் 1ஆம் அடுக்கு ஏ இங்கே பார்த்தோம்னா ஏயின் 1ஆம் அடுக்கு போடப்படாமல் இருந்தால் இதன் அர்த்தம் 1. அதே போல் இந்த பி கணத்தை ஏயின் 0ஆம் அடுக்கு தர பி கணம் எடுக்கலாம். இது வந்து 1 ஆக இருக்கிறது படியால். இங்கே பாருங்கள், இங்கே வந்து ஏயின் வலுக்களை அவதானித்து கொண்டு சென்றோமாயின் இதில் 3 2 1 0 என வருது. அதாவது உயர்வலு 3லிருந்து படிப்படியாக 1ஆல் குறைந்து 0 வரை செல்கின்றது. அதே போல் பியின் அடுக்குகளை நாங்கள் பார்த்து கொண்டு போனோமாயிருந்தால் இந்த 0லிருந்து படிப்படியாக 1ஆல் அதிகரித்து 3 வரை செல்கின்றது. அத்துடன் இந்த 2 வலுக்களின் கூட்டுத்தொகையை பார்த்தோம்னா 3 2 3 3 1 2 3 0 3 3. ஆகவே இப்படி ஒரு உயர்வலு 3ஆக இருக்கிற இதன் விரிவு அதை அவதானிக்கும் பொழுது இதில் சம்பந்தப்படுகிற ஆக்கள்கிட்ட வலுக்களின் கூட்டுத்தொகை 3ஆக இருக்க வேண்டும். மேலும் நாங்கள் நோக்கும் பொழுது இதை பார்ப்போம். ஏசக பி முழுவதின் 0ஆம் அடுக்கு என்பது ஏயின் 0ஆம் அடுக்கு மாதிரி இங்கே இது 1க்கு சமன். அதே போல் ஏசக பி முழுவதின் 1ஆம் அடுக்கு என்பது இதை அப்படியே நாங்கள் எழுதலாம். ஏயின் 1ஆம் அடுக்கு ஏ மாதிரி ஏசக பி. ஏசக பி முழுவதின் வர்க்கம் என்பது இது ஏற்கனவே நாங்கள் கற்றிருக்கின்றோம். இது ஏ வர்க்கம் சக 2 ஏபி சக பி வர்க்கம். ஏசக பி முழுவதின் கணம் என்பது இப்போ நாங்கள் கற்றிருக்கின்றோம். இந்த முடிவிலே இவ்வாறு எழுதலாம். இதிலே இந்த குணகங்களை நாங்கள் அவதானித்தோமே ஆனால் இதனை நாங்கள் இவ்வாறு போடலாம். இதில் 1 இதில் ஏனதும் பீனதும் குணகங்கள் 1 இதில் 1 2 1 இதில் 1 3 3 1. இதை நாங்கள் ஒரு கோலத்திலே அவதானிக்கக்கூடியதாக இருக்கின்றது. இதில் 1 போடுறோம், அப்புறம் இங்கால 1 போட்டுட்டு இதையும் கூட்டி இந்த 2 பெறுகின்றோம். இதுக்கும் முன்னுக்கு ஒரு 1 போடுகின்றோம். பின்னர் இதையும் கூட்டி இந்த 3 பெறுகின்றோம். இதையும் கூட்டி இந்த 3 பெறுகிறோம். இதுக்கு இங்காலையும் 1 சேர்க்கின்றோம். அப்படி பார்க்கும் பொழுது இதில் உள்ள இந்த குணகங்கள் இங்கே காண்பிக்கப்படுகின்றது. இவங்கள்ட்ட குணகங்கள் இங்கே காண்பிக்கப்படுது. ஏனதும் மீதும் குணகங்கள் 1 1 என காண்பி. இப்படியான இந்த முக்கோணி பஸ்கால் முக்கோணி என அழைக்கப்படுகின்றது. இதனை பஸ்கால் என்பவர் கண்டுபிடித்தபடியால். ஆகவே நாங்கள் ஞாபகத்தில் வைத்திருப்பதற்கு இந்த முக்கோணியை பயன்படுத்தலாம். அத்துடன் இதன் வலுக்களையும் ஞாபகத்தில் நாங்கள் வைத்திருக்க வேண்டும். ஆகவே இந்த பாடத்தை கற்றதன் சாராம்சமாக நீங்கள் இப்படியான கோவைகளின் விரிவுகளை எழுதக்கூடியதாக கற்றுக்கொண்டீர்கள். இவற்றை பயன்படுத்தி எவ்வாறு அவற்றின் குணகங்கள் ஒரு பஸ்கால் முக்கோணியில் அமைகின்றது என்பதை கற்றிருக்கின்றீர்கள். இறுதியாக ஏசக பி முழுவதும் கணத்தின் விரிவு இது என்பதை பெற்றிருக்கின்றீர்கள். அதாவது முதலாவது உறுப்பின் கணம் சக 3 தடவை முதலாவது உறுப்பின் வர்க்கம் தர இரண்டாவது உறுப்பு சக 3 தடவை முதலாவது உறுப்பு தர இரண்டாவது உறுப்பின் வர்க்கம் சக இரண்டாவது உறுப்பின் கணம். இந்த முடிவை நாங்கள் ஞாபகத்தில் வைத்திருத்தல் வேண்டும். இங்கே இந்த குணகங்களையும் நாங்கள் ஞாபகத்தில் வைத்திருக்க வேண்டும். அத்துடன் இது சகவாக இருக்கின்றது எல்லாம்.
அதனை நாங்கள் ஞாபகத்தில் வைத்திருக்க வேண்டும். நன்றி.